ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில எந்திரிச்ச உடனே வெளியே வந்து பார்த்தா ஒரே மேகமூட்டமா இருந்துச்சு. முந்தா நாள் வந்து மழை நல்லா பெஞ்சிருந்துச்சு. அந்த கிளைமேட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு காலையில எந்திரிச்சு வந்து என்னோட செடிகள் எல்லாமே நான் பார்ப்பேன். எப்பயுமே அந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஊத்துறதுக்கு நான் வெளியே வருவேன். அந்த சமயத்துல செடிகள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு, ரோஸ் ஏதாவது பூத்திருந்தா அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு போவேன். இல்ல அப்படின்னா அப்படியே ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அப்புறம் வீட்டுக்குள்ளார வந்து சமைக்கிற வேலைய தொடங்கிருவேன். இன்னைக்கு காலையில காஃபி குடிச்ச டம்ளர்ஸ் எல்லாமே அங்கங்க இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சிங்க்ல போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கிற இடம் வந்து சுத்தமா இருக்கணும். அப்பதான் நம்ம சமைக்கிறதுக்குரிய அந்த இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வரும். நம்மளுடைய ஸ்டவ் வந்து நல்லா கிளீனா இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்துக்குவேன். அப்புறம் அந்த கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளீனா இருக்கும். ஏன்னா காஃபி போட்டது, அந்த பாலு, காஃபி தூளு, சர்க்கரை எல்லாமே ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் கண்டிப்பா கீழ வந்து சிந்தி இருக்கும். அத வந்து ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் சமைக்க வந்து தொடங்குவேன். ஆனா சமைச்சு முடிச்ச வாட்டி அந்த இடத்த பார்க்க முடியாது. அது வேற கதை. இருந்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருந்தா தான், அந்த சமைக்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வரும் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாரி எனக்கு. சுத்தமா இருந்தா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சமைச்சு முடிச்ச வாட்டி அத அப்படியே கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அவசர அவசரமா நானு ஓடுவேன். ஏன்னா சமைச்சு முடிச்ச வாட்டி நமக்கு கிளீன் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. அதனால சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் நானு சமைக்கவே ஆரம்பிப்பேன். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி, கத்திரிக்காவும் தட்டப்பயிறு வந்து போன வாரம் ஊற வச்ச தட்டப்பயிர்ல ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். அந்த தட்டப்பயிறு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு மாரி. ரொம்ப புளி அதிகமா ஊத்தாம, கம்மியா புளி ஊத்திட்டு, அத வந்து தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு என் பையனுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம். அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ், இங்கிலீஷ் ஓகே. நல்லா ஈஸியா தான் இருந்துச்சு அப்படின்னா. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. 2 மார்க், 3 மார்க்லாம் கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சுன்னு சொன்னான். எப்பயுமே எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எக்ஸாம பத்தி நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனா எழுதி முடிச்சுட்டு வந்த வாட்டி, அந்த எக்ஸாம் வந்து நம்ம எப்படி எழுதணும்? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டிஸ்கஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்த எக்ஸாம்க்கு நம்மளால சுத்தமா படிக்கவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணிருவேன், வந்த உடனே அது என் பெரிய பையன் வந்து கொஞ்சம் குழப்பிக்குவான். இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு. ஆனா என் சின்ன பையன் கேட்டா தான் சொல்லுவான். இல்லன்னா சொல்லவே மாட்டான். நானும் வந்து சும்மா சாதாரணமா என்னன்னு கேட்டேன். 2 மார்க், 3 மார்க் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். 1 மார்க், 5 மார்க்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே அதோட விட்டாச்சு. அதுக்கப்புறம் அத உள்ளார பூந்து என்ன ஏது அப்படின்னு நம்ம அத ஆராயாம அடுத்த எக்ஸாம்க்கு நம்ம படிக்க போயிரணும். அடுத்த எக்ஸாம் ஃபிசிக்ஸு. அதனால ஃபிசிக்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவன் டியூஷன் கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு என்ன நம்ம லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா, தட்டப்பயிறு குழம்பும், தோசையும் காலையில அவனுக்கு. எங்களுக்கு 2 நேரத்துக்குமே சாதமே நானு வச்சாச்சு. அப்புறம் அவரக்காய் பொரியல். அவரக்காய் வந்து கட் பண்ணி, அத பொரியல் மாரி செஞ்சாச்சு. எப்பயும் போல என் பையனுக்கு வந்து தயிர் சாதம் டெய்லியுமே இருக்கணும். சாதம் தனியா, மோரு, தயிர் தனியா வைக்கிறதுல அவனுக்கு வந்து கொஞ்சம் இஷ்டம் இருக்கிறதில்ல. அத எடுத்து கலந்து சாப்பிடணுமேன்னு, நம்ப தயிர் சாதம் தாளிச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, அவன் மதியத்துக்கு அத வந்து சாப்பிட்டுக்குவான். அதனால எப்பயுமே டெய்லி ரெகுலரா இப்ப வந்து நானு தயிர் சாதம் செஞ்சு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப வெயில் காலம் வருது. நம்ம தயிர் சாதம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது. கொஞ்சம் வந்து நம்ம குழம்பு, பொரியல்ல சாப்பிட்டுட்டு, கடைசியா கொஞ்சம் தயிர்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நானு தயிர் சாதமும் செஞ்சு வச்சுருவேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு தோசை இது ஊத்துனேன். அந்த தோசை வந்து எனக்கு சரியா வரல. இப்ப செகண்ட் வந்து ஊத்துன தோசை ஓரளவு ஓகேவா வந்துச்சு. அதனால ஒரே ஒரு தோசை தான் காலையில சாப்பிட்டான். காலையில ஒரு தோசை சாப்பிட்டுட்டு, சாத்துக்குடி ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு, எக்ஸாம்க்கு தம்பி வந்து கிளம்பிட்டான். அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு, சமைச்சு முடிச்சுட்டு, நான் என்னோட இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு, நானும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டேன்.
ரெகுலராக வந்து நான் வந்து இப்படி தான் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா 6 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார சமையல் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். இந்த 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா நான் சமைக்கிறத பொறுத்து தான். சமைக்கிறதுக்கு வந்து நேரம் கம்மியாக தான் ஆகும். நம்ம பொறுமையாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் டைம் வந்து அதிகமாகும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு சமைச்சோம் அப்படின்னா 1/2 மணி நேரம் தான் நம்ம சமையல். இந்த மாதிரி தான் தயிர் சாதம் இந்த மாதிரி பவுலில் டெய்லியுமே செஞ்சிருவேன். மோர் வந்து எப்பயுமே டெய்லியுமே நான் வந்து கலந்து அதை தாளித்து வச்சிருவேன். ஏன்னா என் பையன் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே வந்து மோர் வந்து தாளிச்சது தான் பிடிக்கும். இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னா சாதம், தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்ட குழம்பு, அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் தயிர் சாதம். தயிர் சாதம் வந்து பாலும் தயிரும் கலந்து செஞ்சு வச்சிருவேன். அதுதான் மதியத்துக்கு நல்லா இருக்கும்னு. மோர் வந்து எப்பயும் போல் மோர் அடித்து நான் வச்சு அதையும் தாளித்து வச்சிருவேன். மதியத்துக்கு காலையிலக்கு 2 நேரத்துக்குமே நான் இன்னைக்கு சாதமே எடுத்துகிட்டு போயிட்டேன். காலையிலக்கு தயிர் சாதம் எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு சாதம், குழம்பு, பொரியல் எல்லாமே நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு போனேன். இதுதான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு. நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் மற்ற என்னோட ஸ்கூல் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்க வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணி நல்லா வீடியோ வந்து கொடுக்க முடியும். இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பித்தது என்னோட ஹாபி தான். நான் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு தான் நான் இதை ஆரம்பித்தேன். இதில் வந்து அப்படி இப்படி அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. அப்படியே ஃப்ளோவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். எல்லாம் ரெடியாகி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஸ்கூலில் வந்து 4 மணிக்கு 4 கணக்கு எப்பயுமே நம்ம ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 4 கணக்குமே ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டேன். அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி கணக்கு போட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போணுச்சு. நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.